ஸ்தோத்திரம். இயேசுவின் பகிரங்க வருகை எப்போது நடக்கும், எப்படி நடக்கும் என்பதையும், பகிரங்க வருகையின் போது இயேசு ஏன் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வருகிறார் என்பதையும் இந்த பதிவில் தெளிவாக பார்ப்போம். இயேசுவின் பகிரங்க வருகைக்கு முன்பு, முதலாவது, இப்போது, எந்த நேரத்திலும் நடக்கப் போவது ரகசிய வருகையாகும். ரகசிய வருகை எப்போது நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது. ரகசிய வருகையின் போது ஆயத்தமாயிருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லோருமே பரலோகத்திற்கு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கர்த்தருக்குள் மரித்தவர்களும் உயிரோடு எழுப்பப்பட்டு பரலோகத்திற்கு கொண்டு போகப்படுவார்கள். இது எப்போது, எந்த நாளில், எந்த வருஷத்தில் நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ரகசிய வருகையின் போது இயேசு பூமிக்கு வரமாட்டார். மத்திய ஆகாயம் வரைதான் வருவார். வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களை தவிர கைவிடப்படுகிற மற்றவர்கள் கண்களுக்கு இயேசு தெரிய மாட்டார். ஆனால் பகிரங்க வருகை எப்போது நடக்கும் என்பதை கணித்துவிட முடியும். ரகசிய வருகை முடிந்து மிக துல்லியமாக 7 வருஷங்களின் முடிவில் பகிரங்க வருகை நடக்கும். 7 வருஷங்கள் அந்திகிறிஸ்துவின் ஆளுகை பூமியில் இருக்கும். அந்த 7 வருஷ முடிவில் மிக சரியாக இயேசுவின் பகிரங்க வருகை நடந்துவிடும். அது எப்படி நடக்கும் என்று பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எண்ணப்பட்டவர் என்றும், 14ஆம் வசனத்தில், பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. பகிரங்க வருகையின் போது இயேசு பரலோகத்திலிருந்து வெள்ளை குதிரையின் மேல் ஏறி பூமிக்கு இறங்கி வருவதாக கூறப்பட்டுள்ளது. வெள்ளை குதிரை என்றவுடன் பூமியில் நாம் பார்க்கிற மாம்சத்தில் இருக்கிற வெள்ளை குதிரை என நினைத்துவிடக் கூடாது. பூமியில் உள்ள எந்த மிருகமும் பரலோகத்தில் இருக்காது. அப்படி என்றால் இயேசு ஏறி வருகிற வெள்ளை குதிரை என்ன என தெரிந்து கொள்வோம். வேதத்தில் தேவ தரிசனங்களில் குதிரைகள் என்றாலே அது ஆவிகளை குறிக்கும் உருவக வார்த்தையாகும். இதை குறித்து சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. வெள்ளை நிறம் என்பது பரிசுத்தத்தையும் சமாதானத்தையும் குறிக்கும். குதிரை என்பது ஆவியை குறிக்கும். நம்முடைய தேவன் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். இயேசு ராஜாதி ராஜாவாய் பரிசுத்த ஆவியானவரின் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார். இதைத்தான் இயேசு வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வருவதாக கூறப்பட்டுள்ளது. இயேசுவின் பின்னால் பெரிய பரலோக சேனைகள் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி பூமிக்கு இறங்கி வருவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த சேனைகள், அதாவது மிக பெரிய கூட்டம் கூட்டமாக யுத்த வீரர்கள் இறங்கி வருகிறார்களாம். இவர்கள் யார் என்று பார்ப்போம். இயேசுவுக்கு பின்னால் இறங்கி வருகிற இந்த சேனைகள் தேவதூதர்கள் அல்ல. இவர்கள் ரகசிய வருகையின் போது பரலோகத்திற்கு பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள்தான் 7 வருஷங்கள் கழித்து இயேசு பூமிக்கு திரும்பி வரும்போது இயேசுவின் பின்னால் யுத்த வீரர்களாய் தங்களுடைய ராஜாவாகிய இயேசுவின் பின்னால் இறங்கி வருகிறார்கள். இதை குறித்து யூதா எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், 1000 தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று ஏனோக்கு முன் அறிவித்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இந்த பரிசுத்தவான்களின் சேனைகள் இயேசுவுக்கு பின்னால் பூமிக்கு இறங்கி வரும்போது இவர்களும் வெள்ளை குதிரைகள் மேல்தான் ஏறி வருகிறார்களாம். அதாவது வெள்ளை குதிரை என்பது பரிசுத்த ஆவியானவருடைய மிகுந்த வல்லமை என்று பார்த்தோம். இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் போது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால்தான் கர்த்தருக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள், எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் தேவ ஆவியானவராலேயே மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதேபோல் பகிரங்க வருகையில் பூமிக்கு மறுபடியும் இறங்கி வரும்போதும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை பலத்தினாலேயே இறங்கி வருவோம். அதை குறித்து தான் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி வருவதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் இயேசுவின் பின்னால் இறங்கி வருகிறவர்கள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்திருந்தார்கள் என கூறப்பட்டுள்ளது. வெண்மையான மெல்லிய வஸ்திரம் என்றவுடன் பூமியில் நாம் தற்போது அணிகிற நூலால் நெய்யப்பட்ட ஆடை என நினைத்துவிடக்கூடாது.
நாம் பூமிக்குரிய வஸ்திரத்தை அணிந்திருக்க மாட்டோம். பரலோகத்தில் நாம் ஒளி வீசும் பிரகாசமான மகிமையின் வஸ்திரத்தை அணிந்திருப்போம். ஆனால் யோவான் தரிசனத்தில் பார்க்கும்போது இயேசுவின் பின்னால் இறங்கி வருகிற சேனைகள் வெண்மையான மெல்லிய வஸ்திரம் அணிந்திருப்பதாக கூறுகிறார். இது என்ன என்று பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 8 வசனத்தில் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது வெண் வஸ்திரம் என்பது பரிசுத்தத்தையும் மெல்லிய வஸ்திரம் என்பது நீதியையும் குறிக்கும். காரணம், இயேசுவின் பின்னால் இறங்கி வருகிற சேனைகளில் உள்ளவர்கள் பரிசுத்தவான்களும் நீதிமான்களுமாய் இருக்கிறார்கள். இதை குறிப்பிடும்படியாகத்தான் அவர்கள் வெண்மையான மெல்லிய வஸ்திரம் தரித்திருந்தார்கள் என எழுதப்பட்டுள்ளது. அப்படி என்றால் இயேசு என்ன வஸ்திரம் அணிந்திருந்தார் என்றால் அவர் இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தாராம். தேவனாகிய கர்த்தர் ஒளியையே வஸ்திரமாக தரித்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரம் என்பது நமக்காக இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்தியதை உணர்த்தும்படியாகவே இப்படி எழுதப்பட்டுள்ளது. இயேசு நமக்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவர். அவர் சிந்திய இரத்தத்தினாலேயே நாம் பரிசுத்தவான்களும் நீதிமான்களுமாய் மாற்றப்பட்டோம். இதை வெளிப்படுத்துவதற்காகவே இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்து இயேசு நமக்கு முன் செல்வதாகவும் அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட நீதிமான்களும் பரிசுத்தவான்களும் ஆகிய நாம் அவருக்கு பின் செல்வதாகவும் கூறப்பட்டுள்ளது. பகிரங்க வருகையில் இயேசு பூமியில் உள்ள எல்லோருடைய கண்களும் காணும்படி பூமிக்கு இறங்கி வருவார். இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 7 வசனத்தில் இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும், ஆமேன் என்று எழுதப்பட்டுள்ளது. இயேசுவின் பகிரங்க வருகையின் போது பூமியில் இருக்கிற எல்லோருடைய கண்களும் காணும்படி இயேசு பூமிக்கு இறங்கி வருவார். ரகசிய வருகையின் போது பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாமும் இயேசுவோடு கூட பகிரங்க வருகையில் பூமிக்கு இறங்கி வருவோம். இயேசு பூமியில் எந்த இடத்தில் இறங்கி வருவார் என்றால் இஸ்ரவேல் தேசத்தில் ஜெருசலேமில் உள்ள ஒலிவ மலையின் மீது இறங்கி வருவார். இதை குறித்து சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14 அதிகாரம் 4 வசனத்தில் அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இயேசு பகிரங்க வருகையின் போது பூமிக்கு வந்து என்னென்ன செய்ய போகிறார், உடனே பூமியில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் என்பதை கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த பதிவில் பார்ப்போம். இயேசுவின் ரகசிய வருகை முடிந்து 7 வருஷங்கள் கழித்து பகிரங்க வருகை நடக்கும். இப்போது முதலில் நாம் நினையாத நேரத்தில் ரகசிய வருகை நடக்கப் போகிறது. எனவே ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டால்தான் பகிரங்க வருகையில் பரலோகத்திலிருந்து இயேசுவோடு கூட இறங்கி வர முடியும். இயேசுவின் பகிரங்க வருகையில் நாம் ஆரவாரத்தோடு சந்தோஷத்தோடு இயேசுவோடு கூட மேலிருந்து இறங்கி வருகிறவர்களுடைய கூட்டத்தில் இருக்க போகிறோமா, அல்லது கீழே நின்று அழுது புலம்புகிறவர்களுடைய கூட்டத்தில் இருக்க போகிறோமா என்பதை சிந்தித்து செயல்படுவோம். ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாவோம். ஆமேன்.